ஜென்ரல் கிரவுண்ட் யோகாக்கும் இந்த ஏரியல் யோகாக்கும் என்ன சார் வித்தியாசம்? இது சிம்பிள் தான். நம்ம ஃப்ளோர்ல என்னென்னலாம் ஆசனா பண்றோமோ, ம். அதே ஆசன பயிற்சிய வித் த சப்போர்ட் ஆஃப் த ஹேமாக்ல பண்ண போறோம். அந்த தொட்டிலோட சப்போர்ட்ல பண்ண போறோம். ஓகே. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. நம்போ இதுக்கு முன்னாடி ப்ராப் யோகா கேள்விப்பட்டிருப்பாங்க. நெறைய ஸ்ட்ராப் வச்சு பண்றது, பிளாக்கு, சேரு ம். இந்த மாரி எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ராப் வச்சு ஆசனா பயிற்சி பண்றதே தான் ஒரு ஹேமாக்கோட சப்போர்ட்ல பண்றோம். சில யோகா போஸ்டர்ல கிடைக்காத சில பெனிஃபிட்ஸ் வந்து ஹேமாக்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் பெட்டரா கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெச் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ம். ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் யூ கேன் சி கூடிய சீக்கிரம் அட்டைன் பண்ற மாரி ஒரு 30 டேஸ் நீங்க யோகா பண்ணி கிடைக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஏரியல் யோகா பண்றது மூலியமா உங்களுக்கு 20 டேஸ்ல இது உங்களுக்கு புஷ் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம அ யோகால இல்லாத ஒரு பெனிஃபிட் இதுல இருக்கு. தட் இஸ் இன்வர்ஷன்ஸ். தலைகீழ பண்ற ஆசனங்கள் வந்து ம். யோகால இல்லாம இதுல கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இது வந்து ஹெட் கீழ ரெஸ்ட் ஆகாது. வேறஸ் உங்க ஸ்பைன் நல்லா ட்ராக்ட் ஆகும். ஓகே. ட்ராக்ஷன் நடக்கிறதுனால அப்வர்டா நெறைய பிளட் ஃப்ளோ இருக்கும். அதனால இதுக்கு நெறைய ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்கு.